नमो ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆழ்வார்கள் பற்றி படிக்கிறோம். இன்றைக்கு 3 முக்கியமான ஆழ்வார்கள் ஒரேடியா சேர்த்து பார்க்குறோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த 3 ஆழ்வாரையும் பற்றி பார்க்குறோம். இவங்க 3 பேரும் வெவ்வேறு இடத்துல அவதரித்து அவங்க ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு லீலை நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ ஆழ்வார்கள் போனஃபைடான ஆச்சாரியர்கள். இது நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். சில பிரபுபாதா சைத்தன்ய சரிதாமிர்தால இந்த ஆழ்வார்களை பற்றி பேசியிருக்கிறாரு. 12 ஆழ்வார்கள் மொத்தம் இருக்காங்க. அதில் 7 ஆழ்வார்களை பற்றி சில பிரபுபாதா சைத்தன்ய சரிதாமிர்தால பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு பார்க்குற இந்த 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்த ஆழ்வார், பேயாழ்வார், இவங்களை பற்றி சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதிலீலா, த ஃபர்ஸ்ட் புக் இருக்கும் இல்லையா, ஆதிலீலா, அதில் சாப்டர் 5 டெக்ஸ்ட் 27 நீங்கள் பார்க்கலாம். அந்த பர்பட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 ஆழ்வார்களை பற்றி சில பிரபுபாதா பேசியிருப்பார். ஸோ ஆழ்வார்கள் போனஃபைடான ஆச்சாரியர்கள் நமக்கு கிடச்சிருக்கிறாங்க, போனஃபைடான ஆச்சாரியர்கள். ஸோ இது நம்ம கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் மொத்தம் 4000 இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தம் 4000 இருக்குது. இது புக் நம்பர் 1, இது புக் நம்பர் 2. ஸோ இது ரெண்டும் சேர்த்தா 4000 திவ்ய பிரபந்தம். ஒவ்வொன்று ரொம்ப நீளமாக கூட இருக்கும். ஸோ இது மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 புக்கும் சேர்த்திங்கன்னா 1500 பேஜஸ் வரும், முக்கசுராட் பேஜஸ். ஸோ இதில் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது. ஸோ இது நீங்கள் படிக்கலாம். இதுவும் போனஃபைடான விஷயங்கள். ஸோ டிவோடிஸ் போனஃபைடான விஷயங்களை படிங்க. அங்கே டிக்டாக்ல பார்த்துட்டு இங்கே இவர் சொன்னார், சுகி சிவம் சொன்னார், காதரி பிரேம் சொன்னார், சத்குரு சொன்னார், திண்டுக்கல் யோனி சொன்னார், சுல்தான் புரவினா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்களா, இதெல்லாம் கிளாஸில் பேசாதீங்க. மதர் தெரேசா சொன்னாங்க, மதர் தெரேசாவுடைய போயம், இவர் பேருனா கொகையில் ஒரு யோகி இருந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசாதீங்க. ஆச்சாரியர்கள் கொடுத்த விஷயத்தை பேசுங்க. போனஃபைடான குரு பரம்பராலேருந்து வந்த விஷயங்களை பேசுங்க. ஈவன் ஆதி சங்கராச்சாரியாருடைய பாஷைகள் எல்லாம் பிரபுபாதாவுடைய புக்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எடுத்து பேசுங்க. அதை விட்டுட்டு இந்த டிக்டாக்ல வர்றது, இந்த இன்ஸ்டாகிராமில் வர்றது, வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் வர்றது போனஃபைட் இல்லாத விஷயங்களை பேசவே பேசாதீங்க உங்களுடைய ஸ்பீச்சில், உங்கள் லெக்சரில். ஓகே, ஸோ இந்த ஆழ்வார்கள் வெவ்வேறு இடத்துல அவதாரம் செய்தார்கள். மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஆழ்வார், காஞ்சிபுரத்தில் ஒரு ஆழ்வார், இங்கே ஆதிகேஷவா அந்த இடத்துல ஒரு ஆழ்வார். ஸோ வெவ்வேறு இடத்துல தூரம் ஆதிகேஷவாக்கும் மகாபலிபுரத்துக்கும் காஞ்சிபுரம் இதெல்லாம் தூர இடங்கள். ஸோ இவங்க எல்லாம் வேறு இடத்துல பிறந்து வளர்ந்து அவங்க அவங்க நம்ம மாதிரி பிறக்கலை. அவங்களாம் இந்த பூலேருந்து அவதரிக்கிறாங்க. இந்த லோட்டஸ் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவதாரம் செய்து வராங்க. ஸோ அவங்க இந்த பூமியில் ஒரு இப்போலேருந்து கல்குலேட் பண்ணால் ஒரு 6000 வருஷம் முன்பு வந்திருக்காங்க. இவங்க 3 பேர் இங்கே வெவ்வேறு இடத்துல இருந்தாங்க இல்லையா, வெவ்வேறு இடத்துல பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ பிரச்சாரங்கள் செய்து
ஒரு காலகட்டத்தில் 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க. திருக்கோவிலூர் அந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நீங்கள் அந்த இடம் போகலாம். திருக்கோவிலூர் இன்றைக்கி வரைக்கும் அந்த பேர் கொண்டு அந்த தேசம் இருக்கு. கஹேலி சன்ஸ்கிரிட்டில் வந்து கஹேலி என்ற இடம். இது சைத்தன்ய சரிதாமிரத்தில் உள்ள வேர்டு பர்பட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்த நேரம் வந்து கோயில் வந்து அங்கே சாத்தப்பட்டுருச்சு. பகவானுடைய கோயில் வந்து அங்கே சாத்தியிருக்கு. அதனால் அவங்க அந்த டைமில் வந்து தரிசனம் எடுக்க முடியல. ஸோ வெவ்வேறு ஆழ்வார்கள் வந்து வெவ்வேறு லீலைகள் அவங்களுக்கு இருக்கும். இதே வந்து குலசேகர ஆழ்வார் அங்கே வந்திருந்தாருன்னு சொன்னால் அவர் பார்த்தாரோ கோயில் சாத்தியிருக்கா, பகவான் ரெஸ்ட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாவம் வந்து வத்சல்ய பாவத்தில் இருக்கிறார். பெரியாழ்வார், குலசேகர ஆழ்வார் வத்சல்ய பாவத்தில் வந்து அவங்க அந்த டேட்டிஸை வந்து தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு தாய் பாவத்தில் இருப்பாங்க. இது குலசேகர ஆழ்வார் இல்லை பெரியாழ்வார். ஸோ சில ஆழ்வார்கள் வந்து தஸ்ய ரசத்தில் இருப்பாங்க, சக்கிய ரச, வத்சல்ய ரச, மாதுரிய ரச. ஸோ வெவ்வேறு ஆழ்வார்கள் வெவ்வேறு ரசத்தில் இருப்பாங்க. வெவ்வேறு வெவ்வேறு லவ்வுடைய டிஃப்ரெண்ட் மெலோ இருக்கும். அதே திருமங்கை ஆழ்வார் வந்து சண்டை போடுவார், சாமிக்கிட்டே சண்டை போடுவார். கோயிலாக திறக்கிறீங்களா இல்லையா, நான் இங்கே வந்திருக்கிறேன், டைம் ஆயிடுச்சு, நடந்து வர மலையில் மாட்டிக்கிட்டால் நடந்து வர டைம் ஆயிடுச்சு, கோயிலை திறக்கிறீங்களா இல்லையா, சண்டை தான். சில கோபியர்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட எப்படி வந்து சண்டை போடுவாங்க சில விஷயத்திற்காக. ஸோ அந்த மாதிரியான சில பேருக்குள்ள சில லீலைகள் இருக்கும். இது திருமங்கை ஆழ்வாருடைய ஸ்டைல், அது குலசேகர ஆழ்வாருடைய ஸ்டைலு. ஸோ இவங்க ஒரு ஆழ்வார் அங்கே வந்து சேர்றாரு, பொய்கை ஆழ்வார் வர்றாரு. வந்துட்டு அங்கே கோயில் சாத்தியிருக்கா. அப்போ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்களே, இப்போ அந்த மாதிரி அங்கே சில பேர் அவங்க வாழ்கிற இடத்துல வந்து கெஸ்ட்டுங்கள் வர்றதுக்கான சில இடம் வச்சுருப்பாங்க. அன்றைக்கி எல்லா இடம் ஃபுல்லாகிடுச்சு, ஒன்றுமே இடம் கிடைக்கல. அப்போ ஒரு சின்னோண்டு ஸ்டார் மாதிரி உள்ள இடம் தான் இருந்தது. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு இந்த வீட்டு வெளியே திண்ணை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம், அதில் வந்து ஒருத்தர் வந்து படுக்க தான் முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே படுக்க தான் முடியும், அவ்வளோதான் இடம் இருக்குது. ஐயா நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க, அவர் அந்த பூஜாரி சொல்கிறாரு, காலையில் தான் கோயில் திறப்போம், நீங்கள் இங்கே படுத்துக்கங்க. ஸோ காலையில் கோயில் திறந்தோன்னா தரிசனம் நீங்கள் எடுத்துகிட்டு தரிசனம் பண்ணலாம். இவர்கள்லாம் ஹம்பிள் டிவோடிஸ். ஸோ அவங்க வந்தோடனே அவர் என்ன பண்ணார், ஆழ்வார் வந்தார். மழை கொட்டுற மழை, அட்டி ஊற்றுது மழை. ஸோ அவர் அங்கே வந்தோன்னே அவர் வந்து அந்த இடத்துல சரி நான் இங்கே ரெஸ்ட் பண்ணிக்கிறேன், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தரிசனம் எடுக்க போகலாம் படுத்திருக்கிறார் ஆழ்வார். ஸோ 2வது ஆழ்வார் வந்தார். அவர் வந்தோடனே இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் தானே படுக்க முடியும், மழை அடித்து கொட்டுது. சரி ஒருத்தர் படுக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா 2 பேர் உட்கார்ந்துருக்கலாமே. ஒருத்தர் உட்காந்து அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார், கிருஷ்ணர் கதையை சொந்தமாக நினச்சிட்டு இருக்கிறார். அவங்க 2 பேர் சேர்ந்து ஜபம் பண்ணலாமே, 2 பேர் சேர்ந்து பகவத் கதையை கேட்கலாமே, பகவானை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லி 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் பேசலாம், உட்கார்ந்து பேசலாம். ஒருத்தர் படுக்கலான்னு சொன்னால் 2 பேர் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. 3வது ஆழ்வார் வந்து சேர்றாரு அங்கே. ஸோ 3வது ஆழ்வார் வந்து சேர்ந்தோடனே அவர் பார்க்குறாரு, 2 பேர் உட்காந்து பேசுகிறீங்க, நானும் ஜாயிண்ட் பண்ணிக்கிறேன், 3 பேராக சேர்ந்த பகவத் கதை பேசுவோம். இப்போ 2 பேர் உட்காந்து பேசலான்னா 3 பேர் நின்றுட்டு பேசலாமே, கொஞ்சம் வசதியாக இருக்குமே இடம் கிட்ட. ஸோ ஒருத்தர் படுக்கலாம், 2 பேர் உட்காரலாம், 3 பேர் நின்று பேசலாம்னு சொல்லி 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படியே பகவத் கதை ஓடிட்டுருக்கு. இந்த பக்தர்கள் கூட பகவத்கதை பேசணும்னு சொன்னாக்கா அதோட வேறு இனிமையான கதை ஒன்று கிடையாது. பக்தர்கள் கூட சேர்ந்து பேசுகிறது பகவத்கதை. ஐதர் யூ லிஸ்னிங் டு த கிளாஸ் அண்ட் டிஸ்கஸிங், இல்லை ஒரு டேபிள் போட்டு உட்காந்து நீங்கள் பேசுகிறது, இல்லை ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசுகிறது, இல்லை எங்கேயாவது உட்காந்து இந்த கதைகளை பேசுவது வந்து இதுக்கு மேலே ஒரு ஹையர் ருச்சி ஒன்று பகவத்கதையில் இருக்காது. சொந்தமாக நீங்கள் உட்காந்து பேசுகிறது இல்லை படிக்கிறதோட. ஸோ இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் உள்ளே வந்துட்டார். நான் உள்ளே வரலாமான்னு கேட்கல, இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரலாமான்னு கேட்டாங்க.
உள்ளே வரலாமா, உட்காரலாமா, உட்காந்து பேசலாமே. மூணாவது வந்தவர் ஒன்றுமே சொல்லலை, பாட்டுக்கு வந்தவர் கொஞ்சம் சைஸாக இருப்பார் போல இருக்கு. அவர் உள்ளே வந்தானே இவங்கெல்லாம் போட்டு நெருக்கிறார். நெருக்கும் போது இவங்க யார் நீங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்துட்டு அந்த கோயிலில் உள்ள பகவான் தான் உள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்னு இவங்களோட ஞான சக்தியில் இவங்க பார்க்குறாங்க. ஏன்னா பூதங்கள் அங்கே வர முடியாது, பேய் பிசாசு தான் உள்ளே வர முடியாது. ஏன்னா உண்மையான தூய்மையான பியோர் டிவோடி மண்ணுக்கு இந்த மாயா சக்தியோ இல்லை தந்திரிக் சக்தியோ பிளாக் மேஜிக்கோ இல்லை இந்த பூத்த பேய் பிசாசை அவங்கக்கிட்ட அடக்கலம் பெறலாமே, சரண்டர் பண்ணி எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லலாமே தவிர அவங்கள கச்சிரெலாம் பண்ண முடியாது. அதனால தான் பக்தர்கள் எப்பயுமே பக்தி பாதையில் சாலிட்டான பாதையில் போய் கொண்டு இருக்கும்போது இந்த துஷ்ட சக்தி நம்மளை எப்பயுமே கிட்ட வராது. அப்படியே வந்தால் கூட நம்மக்கிட்ட அடக்கலம் பெறுவாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு பிண்டம் செய்யுங்க, தர்ப்பணம் பண்ணுங்கள், எனக்கு ஏதாச்சும் சொல்லி பகவத்கதையை சொல்லி என்னை காப்பாற்றுங்க அப்படி தான் கேட்பாங்களே தவிர அவங்களால டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ டிவோடி எப்பயுமே டிவோடி லைனில் போயிட்டே இருக்கணும். அதனால தான் நீங்கள் கும்பமேளா போனீங்கன்னா இல்லை எங்கே போனீங்கன்னா கூட நீங்கள் அகோரிகள்கிட்ட அசோசியேட் பண்ண அவசியம் கிடையாது. நான் அந்த அகோரியை பார்க்க போகிறேன், நான் பிளெஸ்ஸிங் வாங்க போகிறேன், இது உங்கள் வேலை கிடையாது. அகோரி உங்ககிட்ட பகவத்கதை கேட்டுக்கொள்ளலாம், அகோரி உங்ககிட்ட கிருஷ்ண கதை கேட்டுக்கொள்ளலாம், அகோரி உங்ககிட்ட ஹரிநாம் சப்தம் கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் அகோரியை போய் பார்க்குறது தப்பு தப்பு தப்பு. இது யாராக இருந்தாலும் சரி, நான் பெரிய சன்னியாசி, நான் ஏன் போய் பார்க்கக்கூடாது? இல்லை, அகோரிகள் அவங்கள தான் பார்க்கணும். அவங்கக்கிட்ட தான் இந்த பகவத் சப்தமோ இல்லை ஹரிநாம் சப்தமோ அகோரிகளோ இல்லை மாயாவாதியோ சூன்யவாதியோ இல்லை பிரம்மவாதியோ இவங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வாட் இஸ் த ரியல் அப்சொல்யூட் ட்ரூத். இதுதான் பிரபுபாதா செஞ்சார். 1977 பிரபுபாதாவும் கும்பமேளா போயிருந்தார், அங்கே ப்ரீச்சிங் பண்ணார். இதுக்காக தான் நாம் கும்பமேளா போகலாம். ஸோ இவங்க அந்த இடத்துல நிற்கும் போது இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு. யார்? சரி, இவர் கோயிலில் உள்ள சாமி தான் வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு கெட்ட சக்தி அங்கே வர முடியாதல்லவா. சரின்னு சொன்னேன், இவங்க அவரை பார்க்கணும் இல்லையா. இருட்டு, கொற்ற மழை, நைட்டில் கொற்ற மழை, இருட்டில் அவங்களால பார்க்க முடியல. அப்போ எப்படி பார்க்குறது? தீபம் ஏற்றி பார்ப்போமே. பகவானுக்கு என்ன தீபம் ஏற்ற முடியும்? அவங்களுடைய க்ளாரிஃபிகேஷன், புகழ்னால அவங்க பார்க்குறாங்க தீபம் ஏற்றி. அப்போ பொய்யாழ்வார் பாடுறாரு, வையம் தகலையா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று. இது பொய்யாழ்வார் உடைய தீபம். அதுக்கப்புறம் பூதத்தாழ்வார் இன்னொரு தீபம் வைக்கிறார். இந்த தீபம் கொஞ்சம் யூனிவர்ஸாக இருக்குது, நான் கொஞ்சம் லவ்வில் ஒரு தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு தீபம் ஏற்றுறாரு. இது பூதத்தாழ்வாருடைய தீபம். அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்த இருதிரியா நண்புருகி நாண சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இரண்டாவது தீபம் கொஞ்சம் லவ்வோட போகுது. ஸோ மூணாவது ஆழ்வார் பாடினார், நான் பார்த்துட்டேன் பகவானே, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன் சிறிக்கிளரம் பொன்னாளி புரிஷங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன் பால் அன்று. ஸோ 3 பேர் 3 ஸ்லோகாக்கள் இங்கே பாடுறாங்க இந்த விஷயம். அண்ட் இது அப்படியே சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டிருக்க சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் பிரபுபாதா இதை பேப்பட்டில் எழுதியிருக்கிறாரு. இதே விஷயத்தை பிரபுபாதா சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் எழுதியிருக்கிறார். ஸோ ஆழ்வார்கள் போனஃபைடான பீப்புள். ஸோ நம்ம எங்கேயுமே குறைச்சி பேசவோ இல்லை ஆழ்வார்களை ஸ்ரீ வைஷ்ணவா லைனில் உள்ளவங்க அப்படிலாம் கிடையாது. இங்கே மதுவா வைஷ்ணவாவோ ஸ்ரீ வைஷ்ணவாவோ நிம்மார்க்காவோ விஷ்ணு சுவாமி எல்லா டீச்சிங்கும் மகாபிரபுவோடைய டீச்சிங்கில் இருக்குது. நம்ம எல்லாருமே இங்கே பிரபுபாதாவை ஃபாலோ பண்ணுறவங்க, ரூபானுகாஸ் லைனில் வர்றவங்க, இது எல்லாம் சம்பிரதாயத்தையும் நம் மதிக்க கற்றுக்கணும். இவன் ஆதிசங்கராச்சாரியரையும் நம் மதிக்க கற்றுக்கணும். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இவர் பாடினார் அல்லவா, இது திவ்ய பிரபந்தம். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா திருவந்தாதி
1 திருவந்தாதி, 2 திருவந்தாதி, 3. இவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து 100 ஸ்லோகங்கள் பாடியிருக்கிறாங்க, 100 பிரபந்தங்கள் பாடியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து 300. அந்த 3 பேரோட மொத்தவங்களாம் பயங்கரமாக நிறையா கொடுத்துருக்குறாங்க. நம்மாழ்வார் மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது. சில பேர் காமெடியாக பேசுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட, நாங்களாம் வந்து சான்ஸ்கிரிட் புக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னோம். தமிழ் புக் இருக்குது, ஏற்றுக்கோங்க. இதெல்லாம் தமிழ் திவ்ய பிரபந்தம், த க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் லார்ட், ஏற்றுக்கங்களேன், படிங்களேன். இது என்னன்னே தெரியாது, இதை ஏற்றுக்கொண்டு படிங்க. ஸோ நான் மீனிங் சொல்கிறேன். இப்போ வையம் தகலையா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று வையம் இந்த பூமியை வந்து விளக்காடுகிறார். என் பூமியை விளக்கா வச்சு வார்க்கடலை நெய்யாக, அதில் நெய் ஊற்றுறோம் இல்லையா, ஸோ நெய்யை ஊற்றுறார். வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய, ஸோ சூரியனை கொண்டு வந்து நான் இங்கே விளக்கா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சூரியன் வந்து பூமியோட பெருசு. அப்போ இந்த பூமியை விளக்கா வைக்க முடியாது, அவர் இந்த யூனிவர்ஸையே விளக்கா எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த யூனிவர்ஸை விளக்கா எடுத்தால் தான் சூரியனை அங்கே வைக்க முடியும். ஸோ வையம் தகலையா யூனிவர்ஸை எடுத்து இங்கே விளக்கா வச்சு வார்க்கடலை நெய்யாக நெய்யை ஊற்றுறாரு. நெய்யை ஊற்றி சூரியனை கொண்டு வந்து அங்கே விளக்கா வச்சு, நான் ஏன்னா வந்தவர் யார்? ஜெகநாதா, ஜெகத்துக்கே நாதன் அல்லவா. ஸோ பகவான் வந்து பல்வேறு பேர் இருக்குது பகவானுக்கு. ஸோ அந்த சில பேரில் வந்து த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், த லார்ட் என்டையர் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் கிடையாது 4 தலை பிரம்மா, 10 தலை பிரம்மா, 1000 தலை பிரம்மா, எத்தனை தலை பிரம்மாக்கள் இருக்கிறாங்களோ அந்த யூனிவர்ஸ் எல்லாத்துக்குமே இவர் ஒண்டிதான் சர்வேஸ்வரா, இவர் ஒண்டிதான் நாதா. மற்ற நாதர்கள் இருப்பாங்க, மற்ற ஈஸ்வரர்கள் இருப்பாங்க. ஆனால் சர்வத்திற்கும் இந்த ஒன்டையர் யூனிவர்ஸுக்கும் யாரு நாதா? ஜெகநாதா. ஸோ அப்போ அவரை பார்க்கணுன்னு சொன்னால் சின்ன விளக்கு வச்சு பார்க்க முடியுமா? இப்போ வையம் தகலையா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோர் விளக்காக செய்ய சுடராளியான். என்னுடைய இக்னரன்ஸு போகணும், என்னுடைய இக்னரன்ஸை டிஸ்ட்ராய்ட் பண்ணி எனக்கு உங்களுடைய ரூபத்தை காட்டுங்க பகவானே. ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் க்ளாரிஃபிகேஷன் மாதிரி இருக்கும்போது, அண்ட் 2வது ஆழ்வார் என்ன பாடுறாரு? அன்பே தகலையா, அன்பு நான் விளக்கா வைக்கிறேன், ஆர்வமே நெய்யாக இன்பு உருகி சிந்த இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். ஸோ இவருடைய க்ளோரிஃபிகேஷன் வந்து அன்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து போடும்போது பகவான் அங்கே காட்சி அளிக்கிறார். இப்போ 3வது ஆழ்வார் என்ன பாடினார்? திருக்கண்டேன், கண்டே நான் பார்த்துட்டேன், நான் பார்க்குறேன்னு சொன்னாக்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் பாடினது இவர். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழம் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் சிரிக்கிளரும் பொன் ஆளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் சங்க கண்டேன், இதை கண்டேன். நான் மொத்த விஷயம் என்ன வச்சாரு? திருக்கண்டேன் பொன்மேனிகன். பொன்மேனியா? பொன்மேனினா இந்த கோல்டன் ஃபார்ம் ஆச்சே. பகவானுக்கு கோல்டன் ஷாம் ஃபார்ம் இல்லையா? கோல்டன் ஃபார்மா? ஸோ அவர் முதல்ல பார்க்கும்போது ஸ்ரீ லக்ஷ்மியை தான் பார்க்குறார். ஸ்ரீ நிவாசம் பண்ணுற இடம், ஸ்ரீ குடியிருக்கும் இடம், அதாவது ஸ்ரீனிவாச அவங்கள தான் பார்க்குறார். நம்ம போனால் ராதாராணி பார்க்குறோம் இல்லையா? நிறைய டிவோட்டிஸ் வாழ்றது வந்து ராதாராணி பார்த்துட்டு அப்புறம் தான் கிருஷ்ணரை பார்க்குறாங்க. ராதே கிருஷ்ணர், அப்புறம் தான் கிருஷ்ணர் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இங்கே இவர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ லக்ஷ்மி தேவியை பார்க்குறார், அப்புறம் பகவானை பார்க்குறார். அந்த ரூமில், அந்த இடத்துல, அவங்க இருக்கிற இடத்துல எவ்வளோ பெருசுக்கு ரூபத்தை காட்ட முடியுமோ அவ்வளோ பெருசுக்கு பகவான் காட்டியிருக்கிறாரு. சங்கு சக்கர கதா பத்மா எல்லாத்தோடையும் லக்ஷ்மி தேவியோட பகவான் அங்கே வந்து இவங்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஸோ இந்த மாதிரி சுத்தமான சங்கத்தமிழில் வந்து 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்கலாம், இதெல்லாம் நம்ம படிக்கணும்.
திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், மகாபாரதம் படிக்கிறோம், திவ்ய பிரபந்தங்கள் படிக்கிறோம், சைத்தன்ய சரிதமிர்த்த, நெக்டர் ஆஃப் டிவோஷன், ப்ரோபாத் புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். இதை தவிர்த்து நம்ம வந்து போயிட்டு இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அறிவு குறைவான விஷயங்களை நம்ம போய் செய்யணும், படிக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நோ நீட். சத்குரு புக்கு வாங்கி படிக்கிறேன், ஜேர்னி ஆஃப் த சம்திங், என்ன புக்கு அது, என்னாச்சு, இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்க தேவையே கிடையாது. நம்ம போனஃபைட்டான ஆச்சாரியர்கள் கொடுத்த போனஃபைட்டான புக்கை வாங்கி படிங்க. இதை படித்து முடிங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கூட நமக்கு தேவை இல்லையே. இதில் இருக்கிற விஷயமே நம்மளால் படித்து புரிஞ்சிக்க ஒன்றும் முடியலையே. ஓகே, ஸோ இங்கே இந்த மாதிரி இந்த கோயிலில் அவங்க எல்லாரும் மீட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் அப்படியே வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து பிரபுபாதா வந்துட்டு சொல்லியிருக்காரு. என்ன புக் அது, பிரபன்னமிருதம்னு சான்ஸ்கிரிட்டில் வந்து இந்த விஷயத்தை வந்து எழுதப்பட்டிருக்கு. அது வந்து சைத்தன்ய சரிதமிர்த்தத்தில் ஆடியில் சாப்டர் 5 நெக்ஸ்ட் 27-28 வந்து பிரபுபாதா பர்பட்டில் இதே சம்பவத்தை அங்கே எழுதி கொடுத்துருக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்து மறுநாள் காலையில் அவங்க அந்த தரிசனம் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க வெவ்வேறு இடங்கள் போய் பிரச்சாரங்கள் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. ஸோ ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் நம்ம கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறாங்க, நமக்கு தெரியாத அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. சில பாஸ்டம்ஸ் நமக்கு தெரியல, தெரிஞ்ச பாஸ்டம்ஸ் தான் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஆல்வேஸ் வி ஹேவ் டு ஸ்டிக் டு த ஆச்சாரியஸோடைய டீச்சிங். இது உள்ளுக்கே இருங்க, இதை தாண்டி நீங்கள் அவசியம் இல்லை. மாயாவாதி பாஷை சுனிலே ஹொய்வை சர்வநாஷா. மாயாவதி பாஷை கேட்குறேன். சத்குருக்கிட்ட நிறைய பேர் சூசைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஹரே கிருஷ்ணா டிவோட்டிங்க நிறைய பேர். அதில் வேறு நாங்கள் இனிஷியேட்டட், எங்களுக்கு குரு இருக்காரு, எங்களுக்கு அது இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சத்குருவோடைய லெக்சர்ஸு ஸ்பீச்லாம் கேட்டாங்க நிறையா. அதுக்கப்புறம் சத்குரு வந்து ரொம்ப ஃபால்ட்டான விஷயம் பேசும்போது தான் நிறைய பேர், முக்கியமாக இந்த பாம்பே சைட்டில் உள்ளவங்கலாம் டிவோட்டிங்க, ஜூ டெம்பிள், சௌபதி டெம்பிள், இது நம்ம செய்ய தேவையில்லை. சத்குரு ஒன்றா நம்பர் மாயாவதின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சத்குரு இந்த கேள்விக்கு பதில் கொடுங்கன்னா, உங்கள் அப்பா பேர் என்னான்னு கேட்டால், அப்பா என்றால், பேர் என்றால், என்ன என்றால் எல்லாத்தையும் சுற்றி அடித்து வந்து கடைசியில் அவன் அப்பா பேரே வராது, பதிலே கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் சுற்றி அடித்தானா அது ஃப்ளாவரி லாங்குவேஜ் ஆஃப் த வேதாஸ். பகவத்கீதை சாப்டர் 2 இருக்க இல்லையா? சாப்டர் 2 பகவத்கீதை ஃப்ளாவரி லாங்குவேஜ் ஆஃப் த வேதா, யம் இமம் புஷ்பிதம் வாச்சம். அந்த மாதிரி பேசுகிறது தான் இப்போலாம் இனிக்குது. பட் இது இல்லை. பிரபுபாதா இந்த மாதிரிலாம் பேச மாட்டார். சில பேர் கிளாஸ் கொடுக்கும்போது கிருஷ்ணான்னு வேர்டு கூட சொல்ல மாட்டாங்க. திஸ் புக்ஸ் இஸ் ரிட்டன் or translated and purport by A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada சொல்லக்கூட மாட்டுறாங்க. ஏதோ ஒரு யூனிவர்சல் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. டிவைன் எம்பெரும் என்னமோ ஒரு வேர்டு சொல்லுவாங்க. கிருஷ்ணான வேர்டு வர மாட்டேங்குது டிவோட்டிங்களுக்கு. கிருஷ்ணான வேர்டு வந்து வாயில் வர மாட்டேங்குது. எம்பெருமான் கடவுள்ன்றாங்க. கிருஷ்ணா 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 கான்ஷியஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருஷ்ணா. ஸோ பிரபுபாதா எப்படி பேசினார், பிரபுபாதா மலேசியஸ் அண்ட் யாவ்னஸ் இந்த ரொம்ப ரொம்ப லோ மைண்டட் பீப்புள், சம் ஆஃப் தட் டோன்ட் ஈவன் அக்செப்ட் காட். ரொம்ப லோ லிவிங்கில் எது கிடைக்குதோ சாப்பிட்றது, எப்படி வேணாலும் வாழலாம், எந்த தண்ணி அடிக்கலாம், சரக்கு அடிக்கலாம், அப்படியே ஒரு லோவான ஒரு க்ளீன் இல்லாத வாழ்க்கையில் உள்ள மனிதர்கள்கிட்ட போய் பிரபுபாதா இதுதான் பிரச்சாரம் பண்ணார். இதுதான் வெற்றி அடைஞ்சது. நம்ம புதுசாக கொண்டு வந்துட்டு வேறு ஒரு மாதிரி புதுசான ஒரு ஹரே கிருஷ்ணா மாதிரி மாடர்னாக கொடுக்கலான்னு ட்ரை பண்ண வேண்டாம். 70 ஒன்றும் பழைய காலம் கிடையாது, அதே மாடர்ன் தான். அப்பயே பிரபுபாதா பிரச்சாரம் பண்ண வேஸ்லேயே நம்ம போகணுன்னு சொன்னாக்கா வி டெஃபினெட்லி வில் பி சக்ஸஸ். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுபாத கி ஜெய்.